வணக்கம் and a very very warm welcome. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மியாட் ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர். ஒரு பியூட்டிஃபுல்லான சீரீஸ் உணர்வும் உண்மையும். அந்த சீரீஸில் we were in conversation with one of the finest I have met, டாக்டர் குறிஞ்சிநாதன் அவர்கள். அண்ட் அந்த சீரீஸில் டீனேஜர்ஸை பற்றி பேசுகிற நிறைய விஷயங்கள் it got shared across social media and I got great input from so many people. தொடர்ச்சியாக டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும், இன்னும் நிறைய டாபிக்ஸை கண்டிப்பாக நீங்கள் பேசி மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு we have the star again with us. டாக்டர் குறிஞ்சிநாதன் is back on Hello Doctor with us. டாக்டர் வணக்கம் and a very very warm welcome. வணக்கம் அர்ச்சனா, thank you very much. Last time பண்ணதுக்கு excellent feedback. Yes. So hopefully we'll continue to inform public. Absolutely. டாக்டர் இன்னைக்கு பேச போகிற டாபிக் is all about addiction. இப்போ அடிக்ஷன்ற வேர்டு சொன்ன உடனே unfortunately we have a version of it. அடிக்ஷன்னா எப்பவுமே சாஞ்சு தான் கிடப்பாங்க, அவங்க எழுப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க ஒரு போதை நிலையிலேயே இருப்பாங்க அப்படின்றது தான் அடிக்ஷனோடைய அர்த்தமாகவே நம்ம ஒரு காமன் மேனோடைய புரிதலாக இருக்குது. பட் வாட் இஸ் ரியலி அடிக்ஷன்? ஓகே, இல்லைங்க, நீங்கள் கேட்டது கரெக்ட். யூஸ்வலாக நம்ம அடிக்டட் அப்படின்னு நினச்சால நம்ம விஷுவல் இமேஜ் யாராவது குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறதா அந்த மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டி எப்படின்னா உங்களுக்கு தேர் ஆர் 3 காம்பனன்ட்ஸ் டு இட். ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கிரேவிங் இருக்கும் அந்த பொருள் பற்றி. அது ஒரு ஆல்கஹாலோ சிகரெட்டோ ஏன் காஃபி கூட சொல்லலாம், இப்போ இன்றைக்கி ஃபோன் சேர்த்திக்கலாம். கான்ஸ்டன்ட் கிரேவிங் இருக்கும். செகண்ட் அந்த கிரேவிங்க்கு நம்ம யூஸ் பண்ண அந்த யூஸ் பண்ணுற அளவு பத்தாது, மோர் அண்ட் மோர் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் தேர்ட் காம்பனன்ட் அது யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு வித்ட்ரால் சிம்டம்ஸ் மாதிரி வந்துடும். ஸோ ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கு உதறல் வர்ற மாதிரி, உங்களுக்கு சிலர் காஃபி குடிக்கலைன்னா தலைவலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிலருக்கு நீங்கள் ஃபோன் கொடுக்கலைன்னா டேண்ட்ரம் ஓவராக. இப்போ ஸோ அந்த மாதிரி அந்த வித்ட்ரால். ஸோ அந்த 3 இருக்கணும். கிரேவிங் இருந்து யூஸ் பண்ண டாலரன்ஸ் டெவலப் ஆகி அது விடும் பொழுது வித்ட்ரால் சிம்டம்ஸ் வரும்பொழுது அது நம்ம அடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அடிக்ஷனோடய நிறைய பேர் ஃபங்க்ஷனலாக இருப்பாங்க. நீங்கள் வெளியில் பார்க்கும்பொழுது தெரியாது. they would be addicted to substances, but they'll still be able to ஒரு மாதிரி ஒரு ஒர்க்கை ஓரளவுக்கு பண்ண முடியும். அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி வில் பி டவுன். பட் அவங்களுடைய அடிக்ஷனை மாஸ்க் பண்ணி கண்டினியூஸாக ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. அது ஒரு அடிக்ஷன் ஒரு அளவு தாண்டி போகும்பொழுது தென் ஒன்லி இட் வில் கம் டு தெரிஞ்சவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது கொலீக்ஸ்க்கோ அப்போ தான் தெரியவே வரும். ஸோ உண்மையான நிலையில் பல பேர் அவங்களுடைய அடிக்ஷன் அது ஒரு சீக்ரெட் டிசீஸாக தான் வச்சுருப்பாங்களே தவிர்த்து அது வெளியில் அவ்வளோ சீக்கிரம் தெரியாதுங்க. ப்ராடாக நம்ம எப்படி பிரிக்கலாம் அடிக்ஷன்? ஓகே, இப்போ மெயினாக நீங்கள் சப்ஸ்டன்ஸ் நான் சப்ஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சப்ஸ்டன்ஸ்னு சொல்லும் பொழுது இப்போது ஆல்கஹால் பேசணும், சிகரெட்டு, நிக்கோட்டினுக்கு அடிக்ஷன் அது ரொம்ப காமன். அப்புறம் இப்போ நீங்கள் கேனபிஸ் அடிக்ஷன் சொல்ல முடியாது, பட் இன்றைக்கி அந்தளவுக்கு கேனபிஸ் யூஸ் இன்றைக்கி பல ட்ரக்ஸ். ஏன்னா இப்போ நான்லாம் காலேஜில் படிக்கும்பொழுது அவ்வளோ ட்ரக்ஸ் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிறைய ட்ரக்ஸ் அடிக்ஷன், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் அடிக்ஷன் ஒரு வகையானது. இன்னொன்று இப்போ நான் சப்ஸ்டன்ஸ், உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். இப்போ மொபைல் ஃபோன் இருக்குல்லங்க, அது இன்றைக்கி வி ஆர் சீயிங் வெரி காமன்லி. இப்போ குழந்தைகள் எஸ்பெஷலி எடுத்துட்டோம், அடல்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கி ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது. அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை பாதிக்குது, அவங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸை பாதிக்குது. அந்தளவுக்கு இப்போ நான் சப்ஸ்டன்ஸ் ரிலேட்டட் அடிக்ஷன்ஸும் becoming more and more common. டாக்டர், இப்போது அடிக்ஷன் அப்படின்னு பேசும்போது there's a huge embarrassment to families. ஸோ உடனே ஃபேமிலி இங்கே பாரு, நம்ம வெளியே போகிறோம் இன்றைக்கி ஒரு பார்ட்டி, அங்கே போகும்போது நீ அந்த சரக்கு கிளாஸ் மட்டும் தொடவே கூடாது, தொட்டால் குடும்பமானமே போயிடும், நீ 2த்துல நிறுத்த மாட்ட அப்படின்னு ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ அடிக்ஷனை நம்ம எந்த ஒரு ப்ராக்கெட்டில் போட போகிறோம் சார்? அது ஒரு மாரல் ஃபெயிலியர்னு சொல்லுவோமா, இல்லை இது have we failed as another space? It's a very good question. ஏன்னா இந்த ஸ்டிக்மானால தான் பல பேர் இதை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா எல்லாம் வேணுன்ட்டே குடிச்சிட்டு பண்ணுறாங்க இவனுக்கு போய் அப்படிங்கிற அந்த அவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அது எப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரி சிலர் இருக்கலாம். ஆனால் அடிக்ஷன் பர்ஸே அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் மாதிரி தான். இன்றைக்கி ஆல் ஓவர் த வேர்ல்டு இன்றைக்கி பெர்செப்ஷன் மாறிடுச்சுங்க. நம்ம ஆல்கஹாலே எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. நீங்கள் ஊரில் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்க, அவங்களுக்கும் அடிக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலின்னு ஆடெல்லாம் பார்ப்போம்ல, அது இட் டசன்ட் அப்ளை டு அடிக்ட்ஸ். ஓகே, சரிங்களா? இப்போது ஏன்னா அவங்களுக்கு ஒன்ஸ் அந்த இது டேஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா அவங்க அதோட எண்ட் லிமிட் வரைக்கும் போயிடுவாங்க. அது அவங்க கண்ட்ரோலே இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ரெக்ரியேஷனல் யூஸர் ஒரு சோஷியல் இதுலையோ போயிட்டு ஒரு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ போய் ஒரு ட்ரிங்கோட நிறுத்திட்டு ஒரு இன்றைக்கி என்விரான்மெண்ட் அந்த மாதிரி மாறிடுச்சு. இன்றைக்கி அது நம்ம ஒரு பெரிய அது ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இல்லாமல் மாறிடுச்சுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தேல் பி இன் கண்ட்ரோல்.
தே கேன் டிசைட் அவங்களுக்கு எப்போ எடுக்க போகிறோம், எவ்வளோ எடுக்க போகிறோம், எப்போ இடத்த விட்டு போக போகிறாங்கன்னு அவங்க கண்ட்ரோல் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அவங்க பிரெயின் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு சம்படி ஹூ இஸ் அன் அடிக்ட். அதனால தான் ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னவே என் பேர் சொல்லிவிட்டு ஐ எம் அடிக்ட்னு சொல்லுவாங்க. அந்த அடிக்ட்டுங்கிற அந்த இன்சைட் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் இட் வில் பி மச் மோர் ஈஸி ஃபார் தெம் டு ஹேண்டில் தெம்செல்ஸ். ஸோ அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷனாக பார்த்து அவங்கள நாம் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்ரோச் மூலம் எடுத்துகிட்டு போனால் இட்ஸ் பெட்டர். நம்ம திட்டி ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, அறிவுரை சொல்லி அங்கே ஒன்றும் பெருசாக யாரும் இது பண்ண போகிறதில்லைங்க. ஸோ மை ஜென்டில் சஜஷன் இஸ் see it as a medical condition and not as a moral failure. Of course சில நேரங்களில் சிலருக்கு அது moral failure-ஆக கூட இருக்கலாம், பட் அது அந்த அப்ரோச்சை விட இந்த அப்ரோச் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ மெடிக்கல் கண்டிஷன். ஐ அக்செப்ட் இட் as a மெடிக்கல் கண்டிஷன். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஆம் கோயிங் டு கோ அண்ட் சே ஆமாங்க நான் நிறைய குடிக்கிறேன், எனக்கு கண்ட்ரோல் கிடையாது, ஐ நீட் ஹெல்ப் அப்படின்ற விஷயம் எனக்கு புரியுது. பட் இது ஃபேமிலிஸ் புரிஞ்சுக்கிறாங்களா? சிலர் புரிஞ்சுக்குவாங்க. அது என்னென்னா கூட இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். சொல்லிடுவாங்க, இப்போ டாக்டர் ரூமில் உட்காந்து பேசிடுவார் ஏசி ரூமில், கூட இருந்து பார்த்தா தான் கஷ்டம் தெரியும் அப்படின்னு. என்னங்க ஏன்னா இப்போ நாங்கள் எங்கள் குடும்பத்து மேலே அக்கறையா இல்லையா? கரெக்ட் தான். ஸோ வந்து நாங்கள் அஃபெக்ஷனோட நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே கேட்காதப்ப என்ன பண்ணுறது, வேணுன்ட்டு போய் குடிக்கிறாங்க, அந்த மாதிரி இது இருக்குங்க. ஸோ வந்து நம்ம புரிஞ்சு நம்ம ரியாலிட்டியில் தான் இது பண்ணணும். அவங்ககிட்ட அதை அப்ரோச் பண்ணும்போது அந்த மோட்டிவேஷனல் இன்டர்வியூன்னு ஒரு டைப் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ குடிக்கிறீங்களா, இதில் வந்து எவ்வளோ ஒரு மாதம் குடிக்காமல் இருந்தால் எவ்வளோ பணம் மிச்சாகும், அந்த பணத்தில் என்னென்ன பண்ணலாம் என்னங்க. அப்புறம் இப்போ குடிக்காமல் இருக்கிறதுனால உங்களுடைய உடம்பு பாதிக்காதனால உங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமான அந்த எக்ஸ்ட்ரா அந்த 5 வருஷத்தில் என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யூ ஹாவ் டு கிவ் தம் அன் ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் வாட் லைஃப் கேன் பி வித்வுட். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெரப்பியூட்டிக் அப்ரோச்சில் என்கேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு இது கொண்டு வரணுங்க, மாற முடியும்னு. இன்னொன்று வந்து என்னென்னா அடிக்ஷன் வந்து உங்களுக்கு 50% இஸ் ஜெனட்டிக், நாட் 100%. 50% ஜெனட்டிக், 50% தான் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆல்கஹாலிசம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெனரேஷன் ஆல்கஹாலிசம் இருப்பாங்க, அடுத்த ஜெனரேஷன் பார்த்தா டீ டோட்டலராக இருக்கு, ஏன்னா தொட்டான்னு தெரியும். இது ஆல் ஓவர் த வேர்ல்டு, நாட் ஜஸ்ட் இன் இந்தியா. ஈவன் சோ கால்டு ட்ரை கண்ட்ரீஸில் கூட எப்படியாவது அடிக்ட்ஸ் இருக்காங்க, ஆமாம், உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. நோ திஸ் வாஸ் an eye opener சார். இந்த விஷயங்களை பேசிகிட்டு இருக்கும்போது சார் ஃபேமிலியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும், அவங்க எப்படியாவது ஃபேமிலியை பேசி அந்த மெம்பரை கொண்டு வரணும் டு த சென்டர். பட் தெர் இஸ் ஆல்சோ அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு டி அடிக்ஷன் ஆர் கெட்டிங் ஹெல்ப் இஸ் சார். அதுக்குன்னு ஒரு வண்டி வரும், இவங்களுக்கு மயக்க ஊசி போடுவோம், அப்போ மயக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரெச்சரில் போட்டு அவனை கூட்டிகிட்டு போவோம். வீட்டில் இருக்கிற பெண்கள் அப்படியே மாற தட்டிக்கிட்டு ரோட்டில் விழுந்து. பொதுவாகவே ஒரு டி அடிக்ஷன் சென்டருக்கு போனோம், அடிக்ஷன்லேருந்து நம்ம வித்ட்ரா பண்ணுறோம், திருப்பியும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைக்கு வரத்துக்கு முன்னாடி தெர் இஸ் அ போர்ஷன் ஆஃப் ஹெல் ஐ வில் ஹேவ் டு வாக் த்ரூ அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்குது. ஆனால் இது அப்படி தான் போகுமா சார்? இல்லைங்க, அப்படி தேவையில்லை. அந்த ஒரு ரூட் தான் அப்படின்னு இல்லை, அந்த ஒரு ரூட் அவங்க போகிறதுக்கு பல காரணங்கள். அந்த ஃபேமிலிஸும் டெஸ்பிரேஷனில் வேறு வழி இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. நான் நாங்கள் பண்ண டைமில் அந்த பாட்டில் ராதான்னு ஒரு படம் வந்திருந்தது, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அந்த டைரக்டருக்கு ஆக்சுவலி இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் அவார்டு கொடுக்கணும், அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அடிக்ஷனை ரொம்ப ரியாலிட்டி பேஸ்டாக காமிச்சிருந்தாங்க. நிறைய தடவை நீங்கள் வந்து அவுட் பேஷண்ட்டாகவே பண்ணலாம். நீங்கள் ஒரு அடிக்ஷன் சென்டர் போகணுங்கிற தேவையே கிடையாது. as long as the patient is willing to take the tablet. பேஷண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ண ரெடியாக இருக்கும் பொழுது அவங்க அவுட் பேஷண்ட்லேயே வந்து ஈஸியாக டி அடிக்ஷனுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்குது, போட்டு பண்ணலாம். எப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தேவைப்படும்னா உங்களுக்கு வித்ட்ரால் சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க வந்து அவங்களுடைய அடிக்ஷன் ரொம்ப அதிகமாகி வித்ட்ரால் சிம்டம்ஸ் சில நேரத்தில் வந்து வெறும் ட்ரெமர்ஸோடு நிற்காது, சிலருக்கெல்லாம் ஃபிட்ஸ் வர அளவுக்கு கூட போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் ஹாஸ்பிட்டலைசேஷன் இருந்தால் கூட போதும். அந்த மெடிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வித்ட்ராலை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி நம்ம வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ரொம்ப குறைவானவங்களுக்கு தான் அந்த லாங் டேர்ம் ரீஹாபிலிட்டேஷன் தேவைப்படும். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா ஒரு 3 to 6-7 டேஸில் திருப்பி ஒர்க்குக்கே போக ஆரம்பிச்சிடலாம். அந்த மெடிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வித்ட்ராலை மேனேஜ் பண்ணுறது தான் மெயின் விஷயம். நம்ம ஃபேமிலிஸ் ரோல் இன் அடிக்ஷன் வந்துங்க வெரி க்ரூஷியல். இன்ஃபேக்ட் இப்போ நான் இந்தியா வந்து இந்த 5 இயர்ஸில் உண்மையிலுமே நம்ம ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து கோயில் தான் கட்டணும், அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் இருக்கிறதுனால எல்லாம் கவர்மெண்ட் டேக்ஸ் கேர். இங்கே வந்து ஃபேமிலிஸ் ஒர்க் அலாட்,
இன்ஃபேக்ட் சாக்ரிஃபைஸ் அ லாட் இது பண்ணுறாங்க. அதில் என்னென்னா அவ்வளோ பண்ணி எஃபர்ட் போடும் பொழுது அந்த ஒரு பீரியடில் வந்து பொறுமை போய் அந்த கோபமாகி நாமளே வந்து அப்யூசராக மாறிடுவோம். ஸோ அந்த how profound is that? ஆமாங்க. ஏன்னா வந்து கேரிங் இஸ் அ ஹார்ட் ஜாப். பீப்புள் திங்க் கேரிங் இஸ் ஈஸி. நம்ம ஒரு கேரராக இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஒரு நம்ம யாரை கேர் பண்ணுறோமோ அவங்க மேலேயே கோவம் வந்து அவங்க மேலேயே நம்ம எரிஞ்சு திட்டி இது பண்ணிடுவோம். ஸோ நம்மளே அறியாமல் நம்மளுக்குள்ளே ஒரு இது வந்து ஸோ அந்த இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேமிலியும் ஹெல்ப் எடுத்துகிட்டு அவங்கள ஒரு இன்னொரு மனுஷனாக பார்த்து என்ன தான் நம்ம இது பண்ணாலும் அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு நாமளே வந்து மாறிடுறோம். நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணணும். அப்புறம் ட்ரீட்மெண்ட் இருக்கும் பொழுது வந்து ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம இம்மீடியட்டாக மறுபடியும் அப்படின்ட்டு விட்டுறக்கூடாது. நம்ம இப்போ ஒரு டயபெட்டிஸில் வந்து ஒரு ஹை சுகர் போகுதுன்னா போய் எப்படி ஹாஸ்பிட்டலில் போய் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வர்றோம். அதுக்காக ஒரு கல்யாண விருந்துக்கு போய் அவங்க ஒரு 4 குலாப் ஜாமுன் சாப்பிட்றதுனால நாம் ஒன்றும் அவங்கள இது பண்ணுறது போகிறதில்ல. அந்த மாதிரி இவங்க திருப்பி ஒரு இடம் போய் ஏதோ இது குடிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே நாம் இது பண்ணாமல் அடுத்த நாளே ட்ரீட்மெண்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த அப்ரோச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அப்புறம் ரிலாப்ஸும் வந்து ரொம்ப காமன். நான் எந்த அளவுக்கு வந்து இந்த அடிக்டட் பிரெயின் நான் சொன்னீங்கன்னா 50% எந்த அளவுக்குன்னா we have seen people வந்து இப்போ உங்களுக்கு ஆல்கஹால் குடிச்சு லிவர் டேமேஜ் ஆகி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கு அப்புறம் புது லிவர் தானேன்னு சொல்லி குடிச்செல்லாம் இருக்காங்க. பிகாஸ் த பவர் ஆஃப் அடிக்டட் பிரெயின் ஆன் த ஆல்கஹால் தட் ஹேஸ் ஓவர் தம் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ அதனால் நம்ம வி ஷுட் நெவர் அண்டர் எஸ்டிமேட். அதனால் நம்ம கான்ஸ்டன்ட் சப்போர்ட் ஓவர் லாங் டேர்ம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Dr. Idha, I'm saying largely for alcohol. How do you withdraw from cigarette smoking? Because most people today, the easiest way of ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கோம் மச்சான் ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடலாம், ஒரு டீ போட்டு ஒரு தம் போட்டு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். கரெக்ட். அப்படிதான் சார் அது ஹீலிங் மெத்தடாலஜி மாதிரி ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் சூப்பராக சொல்லிட்டீங்கன்னா டீ போட்டு தம் போட்டு அந்த காம்பினேஷன் பார்த்தீங்களா. அதனால தான் ஐ திங்க் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு டீ கடை, பட் தட் அந்த டீ போட்டு தம் போட்டு வந்துடலான்னு ஒன்று அந்த காம்பினேஷன் இருக்குல்ல சார், அப்போ எல்லாமே சரியாயிடுது, லைஃபே பியூட்டிஃபுல்ரா அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஹவு டு வித்ட்ரா ஃப்ரம் ஸ்மோக்கிங்? ஸோ என்னென்னா பேசிக்கலி த கெமிக்கல். வாட் இஸ் த கெமிக்கல்? ஸோ சிகரெட் நிக்கோட்டின், அங்கே டீயில் வந்து தியோஃபிலின். ஓகே, இது ரெண்டுமே வந்து மைல்ட் ஸ்டிமுலன்ஸ். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டிமுலேட்டிங் வந்து ஒரு நிறையா காக்னிட்டிவ் ஒர்க்கில் வந்து யோசிச்சு டயர்டாக இருக்கிற டைமில் பிரெயினுக்கு அது ஒரு ஸ்டிமுலண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு தான் நாம் அடிக்டட். ஓகே. ஸோ நீங்கள் அதே நிக்கோட்டினை சிகரெட் இல்லாமல் கொடுத்தா கூட அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ சிகரெட் குடிக்கிறதுனால உங்களுக்கு லங்ஸ் டேமேஜ் ஆகுது, கேன்சர் ரிஸ்க்கு, க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் அந்த மாதிரிலாம் வருது. நீங்கள் அதே நிக்கோட்டினை சிகரெட் வழியாக இல்லாமல் நீங்கள் ஒரு பேட்ச் வழியாவோ அல்லது சூயிங்கம் வழியாவோ அல்லது ஒரு பவுச் மாதிரி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிகரெட் வந்து 0.4 மில்லிகிராம் நிக்கோட்டின் இருக்கும். ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் 10 சிகரெட் குடிக்கிறோன்னா அது வந்து 4 மில்லிகிராம் நிக்கோட்டின் பர் டே உங்களுக்கு தேவைப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்ட் நிக்கோட்டின் நீங்கள் சிகரெட் இல்லாமலே கூட எடுத்துக்கலாம். ஓகே, சரிங்களா? ஸோ நிக்கோட்டின் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி இஸ் ஒன் ஆப்ஷன். ஓகே, நிக்கோட்டின் வந்துடும் பிரெயினுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் நிக்கோட்டின் கூட இல்லாமல் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுங்கிறது அடுத்தது. இன்னொன்று வந்து நிறைய தடவை பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு ஹேபிட்லேருந்து நிறைய பேருக்கு நிக்கோட்டின் கூட விஷயம் கிடையாது. அந்த ஹேபிட் அந்த 2 மணி நேரம் ஆனால் ஒரு பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுக்கிறது என்னன்னு சொல்லி பிரேக் எடுக்கிறது போய் ஒரு சிகரெட் பிரேக். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இழுத்து விடுறது ஒரு சுகம் மக்கள் சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்களே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஒரு டென்ஸாக இருக்கும் பொழுது ரொம்ப மூச்சு இழுத்து பிடிச்சி வந்துட்டோம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகும்பொழுது அப்படின்னு அந்த ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு ரிலாக்ஸ் ஆகும். அது அந்த சிம்பத்தட்டிக் டு பேராசிம்பத்திக் அந்த ஷிஃப்ட் ஆகும்பொழுது. ஸோ அந்த மாதிரி மூச்சை ஃபுல்லாக டீப்பாக இழுத்து விட்டாலே ஒரு சென்ஸ் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். சிலர் வந்து அது அந்த சயின்டிஃபிக் ரீசன் புரிஞ்சுட்டா நீங்கள் சும்மாவே மூச்சு இழுத்து விட்டுக்கலாம். அதனால தான் வை பிராணாயாமா அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் வெரி எஃபெக்டிவ். அப்படின்னா அந்த ப்ரீதிங் நீங்கள் ரிலாக்ஸேஷன் கிளாஸ் எங்கே போனாலும் வந்து அது புத்திஸ்ட் மெடிடேஷனாக இருக்கட்டும் எந்த இதாக இருக்கட்டும் எல்லாருமே வில் ஃபோக்கஸ் ஆன் ப்ரீதிங். ஏன்னா நம்ம ஒரு நல்ல ப்ரீத் அந்த ரிலாக்ஸ்ட் ப்ரீத் மோடுக்கு போனாலே மைண்டு யூ கேன் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் பை ஹவ் யூ ப்ரீத். ட்ரூ. ஸோ அதனால் அந்த இழுத்து விடுறவங்களுக்கு வந்து நீங்கள் சிகரெட் தான் இழுத்து விடணும்னு அவசியம் இல்லை, சும்மாவே கூட முடியும். டாக்டர், ஒரு ரொம்ப சென்சிட்டிவான இடத்துக்கு போகிறேன். டெல் மீ இஃப் யூ கம்ஃபர்டபுள் டாக்கிங் அபவுட் இட், விச் இஸ் வாட் வி டோன்ட் வாண்ட் அவர் சில்ட்ரன் டு கன்சியூம் கிளியர்லி. அதுக்கும் அந்த எழுதும்போது கூட டிஆர் போட்டு ஒரு ஸ்டாரை போட்டு ஜிஎஸ்ன்னு எழுதுகிறோம். இப்படி எழுதிட்டு வாட் ஆர் வி ப்ரூவிங் எனக்கு தெரியல, பட் ஃபேக்ட் ரிமெயின்ஸ் தட் ஆர் சில்ட்ரன் கேன் பிகம் அடிக்டட் டு இட் and they will go to any extent to procure it.
they will go to any extent to use it. And then at the prime of their lives, when you have to get your career in place, when you have to get your life in place, when you have to get the love you need in place, and the time you're dependent on something which is not going to get you far. என் காலகட்டத்தில் சார், நான் ஒரு 82 பார்ன் சைல்டு. நான்லாம் 99ல் ஸ்கூல் முடிச்சுட்டு 2002ல் காலேஜ் முடிக்கிற டைமில் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ எப்படின்னா அந்த சைடில் இருக்க பங்கு கடையில் கூட அது கிடைக்கிது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்குது. ஸோ where does this change? Where does the change begin, particularly for students? இன்ஃபேக்ட் உங்களுக்கு ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிடுறாங்க இப்போது. இது ரொம்ப சேட் சுச்சுவேஷன் தான். I think government is trying hard to do programs. இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்களேங்க. என்னென்னா எப்படி ஒரு காலத்தில் வந்து ஒரு சிகரெட் குடிக்கிறது, ஒரு ஆல்கஹால் குடிக்கிறது ஒரு கூல் அப்படின்னு ஒரு இமேஜ், நீங்கள் காலேஜில் படிக்கும் பொழுது போரிங் கிட்ஸு, கூல் கிட்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு இமேஜுக்காக அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்டி அப்படின்னாலே ஒரு ட்ரக்ஸோட பார்ட்டினா தான் அது ஒரு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்கல்ச்சர் டெவலப் ஆயிடுச்சு. சரிங்களா? சந்தோஷமாக இருக்கேன்னு நான் காட்டுறதுன்னா எக்ஸ்ட்ரீமில் காட்ட வேண்டியது இருக்குது. ஒரு நார்மல் சந்தோஷத்தை இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி யாரும் இது பண்ணுறதா இல்லை. ஒரு ரெக்ரியேஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஆரம்பிப்பாங்க. சும்மா ஒரு பார்ட்டி, என்னப்பா ஒரு பார்ட்டினா ஒரு இது பண்ணுறது, ஒரு ஃபன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. நிறைய பேர் அதுக்கு வந்து அது ஒன் ஆஃபாக போயிடும். ஆனால் சிலருக்கு அது வந்து லைஃப் சேஞ்சிங், டெவஸ்டேஷன், டிஸ்ட்ரக்ஷன் அளவே இருக்காதுங்க. சிலருக்கு ஒரு பேட் ட்ரிப்லேயே தே எண்ட் அப் வித் சைக்காட்டிக்கல்னஸ். எது ரியாலிட்டி எது இதுன்னே இதாகிடும். சிலர் வந்து உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் மாதிரி டெவலப் ஆகிரும். ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகள் வந்து அந்த அவேர்னஸ் இருக்கணும். வாட் இட் டஸ் டு யுவர் பாடி. நீங்கள் ஒரு எந்த ட்ரக்காக இருந்தாலும் வைக்கிறதுக்கு முன்னாடி அது பிரெயினில் அது என்ன எஃபெக்ட் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ஜென்ரல் அவேர்னஸ். அப்புறம் அந்த கூலுங்கிற அந்த இமேஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணணும். நீ சந்தோஷமாக பல வகையில் இருக்கலாம், ட்ரக்ஸ் எடுத்து தான் இருக்கணும்னு தேவையில்லை அப்படிங்கிறது. சிலர் வந்து உங்களுக்கு வந்து அவங்களோட எமோஷனல் நீட்ஸ், பல கவலைகள், கஷ்டங்கள் இருக்கலாம். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ உங்களுக்கு தெரப்பியூட்டிக் அப்ரோச் இஸ் ஃபார் பெட்டர். இப்போது சிலருக்கு வந்து எதிர் மனசில் சோகமோ அல்லது வந்து சில தவறுகள்னால ஒரு குற்ற உணர்வோ அல்லது வந்து ஒரு நம்மளுக்கு மற்றவங்க பண்ண துரோகத்தினால் வர்ற வலியோ, இந்த மாதிரி இது நம்ம மைண்டிலிருந்தே நம்மளுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு ட்ரக்ஸ் அடிச்சு அப்படியே இதாகிறது. அந்த மாதிரி தேவைக்காக யூஸ் பண்ணுறவங்க அவங்க ஒரு தெரப்பியூட்டிக்கில் ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்ககிட்ட பேசி அந்த உண்மையான அந்த வலினா அதை டிஸ்கஸ் பண்ணி அதை புரிஞ்சு அதை ப்ராசஸ் பண்ணி அதிலிருந்து வெளியில் வர்றது பெட்டர். இப்போது பொதுவாக நம்ம கல்ச்சர் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு காலத்தில் நம்ம பயங்கர செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ் கல்ச்சராக இருந்தோம். அதனால தான் அகநானூறுன்னு இதெல்லாம் எழுதுனது. இன்றைக்கி வந்து ரிஃப்ளெக்ஷனே இல்லை. இன்றைக்கி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், வி மூவ் ஆன், வி பிஹேவ், வி மூவ் ஆன். அதனுடைய அந்த எமோஷனல் ரெஸ்பான்ஸ் என்ன ஏதுங்கிறதெல்லாம் ஆல். ஸோ அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம், நான் ஏன் இதை பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் யோசித்தாலே கொஞ்சம் இது பண்ணுறேன். அந்த டைரிலாம் அந்த காலத்தில் அதுக்கு தானே எழுத சொன்னாங்க, எழுதுனா நல்லா இருக்கும். அந்த எந்த குழந்தைகளும் வந்து இப்போ எடுக்கும் பொழுது எதுக்காக யூஸ் பண்ண ஒரு தடவை யோசிச்சு, இது வெறும் கூல், நான் மற்றவங்க வந்து என்னை வந்து கூல்னு சொல்லணும், நான் வந்து ஒரு இது அந்த மாதிரி சொல்லணும்னா நீங்கள் அதுவும் யோசிக்கணும். அல்லது இல்லை, நான் வந்து அது எனக்கு எடுக்கிறதுனால அது எனக்கு ஒரு சுகம் கொடுக்குது அப்படின்னா எதுக்காக அந்த சுகம் தேவை, அதை யோசித்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அதை வந்து ஹெல்த்தி வேஸில் நீங்கள் வந்து சந்தோஷமாக எல்லோரும் இருக்கலாம், ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கலாம். நம்ம அன்ஹெல்த்தி இது பண்ணி தான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. True. Doctor, my final question with the addiction topic. Why do we choose MIOT for de-addiction? சரிங்க, ஓகே, தேங்க்யூ. நாங்கள் நல்லவங்கன்னு இல்லை சி வி வாண்ட் டு ஓப்பன் இட் அப். ஏன்னா இது வந்து ஒரு சீக்ரெட் டிசீஸ். வந்து யாரும் இப்போ அந்த ஷேம் அண்ட் ஸ்டிக்மானால் யாரும் ஹெல்ப் கூட கேட்குறது, அல்லது ஹெல்ப் பண்ணாலும் என்னப்பா பண்ண போகுது திருப்பி அப்படின்றது ஆகும். ஸோ நாங்கள் வந்து நாட் ஜஸ்ட் டாக்டர்ஸ், சைக்காலஜிஸ்ட், நாங்கள் மற்ற ஃபிசிஷியன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தை இன் அ வெரி நான் ஸ்டிக்மடைசிங் வே, இன் வெரி ஓப்பன் வே. நாங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்க போகிறதோ அல்லது திட்டுறதோ பயமுறுத்துறதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு கண்டிஷன், இது இப்படி இது பண்ணால் யுவர் லைஃப் கேன் பி பெட்டர் அப்படிங்கிற ஒரு அப்ரோச்சில் வி ஜஸ்ட் ட்ரீட் இட் அண்ட் மேக் ஷூர் தட் தே கீப் ஆன் என்கேஜிங் வித் அஸ். ஏன்னா அடிக்டட் பிரெயின் வந்து உங்களுக்கு ரிலாப்ஸ் இஸ் வெரி காமன். அவங்க கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. 6 மாதம் 1 வருஷம் தொடவே இல்லைங்கப்பாங்க. சும்மா ஒரு சின்னதுக்குன்னு போவாங்க, ஒரு தடவை தொடுவாங்க, அப்படியே இதாகும். ஸோ அப்போவும் திருப்பி வந்தாலும் தைரியமாக வரலாம், யாரும் வந்து இது பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ வி ஆர் மல்டி டிசிப்ளினரி வெல் எக்யூப்ட் டீம் வித் அ நான் ஸ்டிக்மா ஃப்ரெண்ட்லி அப்ரோச். I would like to think so. Yeah.
த நான் ஸ்டிக்மா ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஐ திங்க் சமுதாயமாக நம்ம அடிக்ஷனை பற்றி பேசும்போது முதல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன யோசிப்பான், இவன் இப்படி கத்துறானே எதிர் வீட்டுக்காரன் என்ன யோசிப்பான் அப்படின்ற ஒரு பெரிய பயம் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாம் தாண்டி நீங்கள் உங்களை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்னு ஒரு தடவை நீங்கள் யோசிச்சிங்கனாலே, இஃப் யூ நீட் ஹெல்ப் யூ ஷுட் ரீச் அவுட் அப்படின்றது தான் பதிலாக இருக்கும். அடிக்ஷன் அப்படின்றது பல விதங்களில் இருக்குது. அண்ட் ஐம் ஷோர் திஸ் வீடியோ இஸ் ஆஃப் கிரேட் ஹெல்ப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் தட். கண்டிப்பாக உங்களுக்கும் டாபிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தட் யூட் லைக் டு டிஸ்கஸ் வித் டாக்டர் குறிஞ்சிநாதன் அவர்கள். அந்த கேள்விகள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எழுதுங்க. we promise to get back with the answers. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் that you would like to hear from the man himself இருந்தாலுமே ப்ளீஸ் do write back to us. இன்னொரு அழகான எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.